பொன்னி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அம்மாவோட ஃபோட்டோவ பார்த்துட்டு அப்படியே பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப சக்தி வந்து பார்க்குறாரு. அம்மா ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இல்ல நான் அன்னைக்கு தப்பா நினைச்சிட்டேன். வெண்ணிலாவ அம்மா எவ்ளோ நம்பினாங்க. ஆனா கடைசியில வெண்ணிலா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப நீ கஷாயம் போட்ட அதனால நீ தான் அப்படி பண்ணியிருப்பியோன்னு நான் தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. ஐயா சாமி நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் எதுவுமே கேட்க தேவையில்ல. நீங்க என்ன தலையில தூக்கி வச்சு ஆடவும் வேண்டாம், கீழே போட்டு மிதிக்கவும் வேண்டாம். எத்தனை வாட்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துவீங்க. யாரோரோ செஞ்ச தப்புக்கு என்ன கை காட்டி நீங்கள் குற்றம் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி அவ்வளோ மனசில் கஷ்டமாக இருக்கும். தயவு செய்து என்னை விட்டுடுங்க. என்னால் உங்கள் கூட தினம் தினம் போராட முடியாது. யார் நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிப்பீங்க, என்னை போட்டு திட்டுவீங்க. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. தயவு செய்து என் முன்னாடி வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நிற்கவே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பொன்னி அங்கேருந்து போகிறாங்க. நில்லு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அப்போ கூட பொன்னி நிற்கவே இல்லை, பயங்கரமாக கோவப்படுறாங்க. பவானி அவங்க வீட்டுக்காரு சிவனி பாப்பா படுத்துட்டு இருக்காங்க. ஐயோ என் குழந்தை இப்படி பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க பவானி. நான் வேற ஃபங்க்ஷனில் இருந்தேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும், என் குழந்தைய அந்த நிலமையில் நான் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு துணிஞ்சிருக்கா, அதுவும் அம்மாவோட உயிரை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கா, அவ்வளோ மோசமானவாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு பவானி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. சரி விடு பவானி, உங்ககிட்ட ஃபோன் ரீச் ஆகலை, இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தாலும் ஃபோன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. எனக்கு என்னால் தாங்க முடியலங்க, எனக்கு குழந்தை இப்படி பண்ணிட்டாலேங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடு, குழந்தைக்கு எதுவுமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ படுத்து தூங்க, எதுவாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பவானி பாப்பாவை பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஜெயா ஹாலில் இருக்காங்க. அப்போ டேப்லெட் கொடுக்குறாங்க, வாங்கி போட்டுக்கிறாங்க, அப்படியே இரும்புறாங்க. பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி அவளை நம்பினேன், எப்படி நான் வளர்த்தேன், எவ்வளோ பாசமாக இருந்தேன், ஒரு நிமிஷத்தில் அவள் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜெயா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. விடு ஜெயா, நீ அதையே பேசிகிட்டு இருக்காத, இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, விடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. நீ பார்த்துக்கோ, த்ரோட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புண்ணாக இருக்கும், நீ என்ன பண்ணுற, டேப்லெட் கரெக்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார். உடனே பவானி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் டேப்லெட் வந்து கரெக்டாக எடுத்தால் தான் அந்த த்ரோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜெயா வெண்ணிலாவை நினச்சி. அதெல்லாம் உஷா எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. மூர்த்தி பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காரு. மாடியில் உட்காந்து பக்கத்தில் உஷாவும் இருக்காங்க, அங்கே சிவானியோட அப்பாவும் இருக்காங்க. ஏன் சித்தப்பு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இப்படி குடிக்கிற, ஐயோ ஃபுல்லாக குடிக்காத சித்தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உஷா. இல்லை நான் அப்படி தான் குடிப்பேன், என்ன ஆச்சு தெரியுமா, இந்த கையால் தான் என் பொண்ணை நான் அடித்தேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் தெரியுமா, என்னால் தான் தாங்கிக்கவே முடியல. என் பொண்ணு நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் பொண்ணு எந்த தப்பு பண்ணாலும் எனக்கு பொண்ணு தானே, என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சரி விடு சித்தப்பு, அதையே நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க உஷா. சிவனோட அப்பா சொல்றாரு, இப்படிலாம் நடக்கும் நினைச்சு பார்க்கலல்ல, ஏதோ அவ வந்து பொன்னியை பழிவாங்களான்னு நினைச்சு இந்த மருந்தை அத்தைக்கு கலந்துருக்கா, கடைசியில் அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருக்கு. சரி நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பாவும் சொல்றாரு. என்னால் முடியல மாப்பிள்ளை, என்னால் முடியல, என் பொண்ணை என்னால் வந்து அனுப்புறது தாங்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி எப்படியாச்சு என் பொண்ணை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும், எப்படி கூட்டிகிட்டு வருவேன், என்ன நடக்கும் எதுவுமே தெரியலையே, என் பொண்ணை நான் பிரிஞ்சு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணி மாடியில் குடிச்சிட்டு அழுதுட்ருக்காரு. சிவானியோட அப்பா கேட்குறாரு, உஷா உனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, அப்போ இது எல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரியும், ஆனால் சிவானி வந்து அந்த மருந்தை சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது, அத்தைக்கு கலந்தன்னு மட்டும் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் உனக்கு தெரியும்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இல்லை எனக்கும் ஒரு மாதிரி பயமாக இருந்தது, யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. எது பண்ணாலும் முன்னாடியே சொல்லிடணும், அப்போ தான் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பா சொல்கிறாரு. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. ஜெயா சொல்கிறாங்க, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு அவள் இப்படி பண்ணது என்னால் மன்னிக்கவே முடியாதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, அதையே சொல்லிட்டு இருக்காத, விட்டுட்டு வேலை இருந்தால் போய் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மனசே ஆறலைங்க, அதனால தாங்க அதே விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் சொல்கிறாங்க. பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே யோசித்து அழுதுட்ருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சக்தி சொன்னது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. என்ன ஒரு மனுஷியாக கூட இந்த வீட்டில் மதிக்கலை, யார் எந்த தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக பொன்னி தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க. பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் எவ்வளோ தான் கடவுளே தாங்குவேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இந்நேரம் எங்கள் அம்மா இருந்திருந்தா எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும், எனக்கு தான் யாருமே இல்லையே, நான் என்ன
பண்ணுவேன். இந்த வீட்ல இவ்ளோ கஷ்டத்த நான் படுறேனே! என் வார்த்தைங்களால எல்லாருமே என்ன சாகடிக்கிறாங்க. என்னால அத தாங்கிக்கவே முடியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அப்படியே அழறாங்க.